நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை விக்ரமா. நீ போய் போய் வருகிறாய், என்னை மூட்டை தூக்கி கொண்டு போகிறாய். உனக்கு வெறுப்பாக இல்லையா? அட, பேச்சு துணை வேண்டுமானால் உன் அரண்மனைக்கு போய் ராணியிடம் பேசி. அதை விடு, பொழுதுபோக ஒரு கதை சொல்கிறேன். பல 100 வருடங்களுக்கு முன்னால் இப்போது உள்ள உஜ்ஜயினி பட்டணத்தில் வீரசேனன் என்ற ஒரு ராஜா ஆட்சி செய்தார். அவருடைய ராணியின் பெயர் பத்மாவதி. அவருடைய அழகு பதுமை போன்ற பெண்ணுக்கு பெயர் ஆனந்தவல்லி. ஆனந்தவல்லி திரும்பவே இல்லை. ஏன் கவலை? படித்தவள், பக்குவமானவள் எங்கு போவாள்? ஸ்தல யாத்திரை போனவள் அங்கும் இங்கும் பல கோயில்களை தரிசித்து சீக்கிரம் வந்து விடுவாள். ஒரு செய்தியும் அவளை பற்றி இன்னும் தெரியவில்லை. புத்திசாலி பெண், அவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். சீக்கிரம் திரும்பி விடுவாள். நம் ஆனந்தவல்லி தனியாக செல்லவில்லை. கூட போயிருப்பது தோழிகள், சேவகர்கள், சிப்பாய்கள். அவள் நம் ராஜ்யத்தின் பகுதியில்தான் இருப்பாள். எல்லையை விட்டு போக மாட்டாள். மிகவும் அழகான சேலை எங்கே கிடைக்கிறது இது போல்? ராஜகுமாரி, இந்த சேலையை இவர் கைப்பட நெய்தார். இவர் புகழ்பெற்ற கலைஞர். கலைஞரா? நான் மனமாற உங்களை பாராட்டுகிறேன். புடவையின் விலை என்ன? இந்த புடவைக்கு விலை கிடையாது ராஜகுமாரி. இது பணிவுடன் கொடுக்கப்பட்ட பரிசு. மிக்க மகிழ்ச்சி உங்கள் அன்புக்கு. படைப்பில் மிகச்சிறந்த உங்கள் கைத்திறனை காண வேண்டும். என்னை பெருமைப்படுத்துகிறீர்கள் ராஜகுமாரி. புடவையை பார்ப்பதற்கு போவோம் என் வீட்டிற்கு. வேலைப்பாடு மிக்க புடவை. இந்த புடவையை நெய்து முடிக்க எத்தனை நேரமாகிறது? நேரமின்றி செய்தால் 6 மாதங்கள் ஆகும். இந்த புடவைக்கு என்ன விலையாகும்? 100 பவுன்களும் தருவார்கள்.
இதோ இவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார். என் புடவைகளுக்கு வெளிநாட்டில் விற்பனை அதிகம். அப்படியா? உங்கள் கைவண்ணம் மிக்க அழகு. உங்கள் விரல் அனைத்திலுமே கலை இருக்கிறது, கலை. இது அத்தனையுமே பொற்காசு. இதற்கு பதிலாக எத்தனை சேலைகள் தர முடியுமோ தந்தால் சென்று விடுவேன். அங்கு போய் புடவைகளை அதிக விலைக்கு விற்பீர்கள். உங்களுக்கு என்ன? அதைத்தான் செய்வேன். இப்படி நல்ல கற்பனை செறிந்த கலைவண்ணம் உங்களுடையதா? ஆம் ராஜகுமாரி. அப்படியானால் மீண்டும் தங்களுக்கு என் பாராட்டு. எனக்கு இங்கிருந்து போகவே மனம் வரவில்லை. நான் இங்கேயே இருக்க வேண்டும், உங்களிடம் கற்க வேண்டும். ஆட்சேபனை இல்லையே? ராஜகுமாரி, ராஜகுமாரி, நில்லுங்க நில்லுங்க. இதுக்கு மேல போகாதீங்க. ஏன் கூடாது? இதுக்கு மேல போனீங்கன்னா மரத்துக்கு பக்கத்துல சிங்கக்குட்டி இருக்கு. அங்கேயா? நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை இல்லை, நான் பார்க்கல. அத என் புறா தான் பார்த்தது. உங்கள் புறா என்ன பேசியது? இது சொல்லுது இப்ப அந்த சிங்கக்குட்டியை பார்த்தேன்னு. உங்களுக்கு இதன் பாஷை புரியுமோ? அப்படியானால் நானும் பேசட்டுமா இதனுடன்? பேசுங்க. பேசண்டா. ஜிங்கிடி ஜிங்கிடி ஜிங்கிடி. அப்படித்தான் அப்படிதான் அப்படிதான். மெதுவா படிங்க, மெதுவா. அப்படிதான். ராஜகுமாரிடா, பட்டு மாதிரி இருக்கு. இந்தா இந்தா சாப்பிடு. ரொம்ப அழகா இருக்கு. வா 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 வா, சபாஷ். ஆமா, எல்லா பறவைகளோடும் பேசுவீர்களா? எல்லா பறவைங்க கிட்டயும் பேசுவேன். பொழுது விடிஞ்சா பொழுது போனா இந்த பறவைங்க தான் என்னோட கத்தி தீர்த்துருங்க. அதோ பாக்குறீங்களே குருவிங்க, அதுங்க அதுங்க பாஷையில சொல்லுது இந்த நாட்டு ராஜகுமாரிக்கு 4 பாஷை தெரியும்னு. 4 பாஷை தெரிஞ்சாலும் நம்ம பாஷை தெரியுமான்னு கேக்குது. அத இப்படி எல்லாம் நானா கேட்க சொன்னேன்? அதோ அதோ பாருங்க, அதோ 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 ஒரு பறவை இல்ல, அது பொரிச்ச குஞ்சுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. மனுஷங்க கத்துக்கணும் இதுங்க கிட்ட இருந்து. ஆஹா, அதுங்க பயப்படுது. ஏன்? பாம்பு கடிச்சிரும்னு தான். ஐயோ பாவம். பாம்புக்கு பயந்து வாழுதம்மா. உச்சாணி கொம்பல கூடு பின்னி. அதுங்க பேசுறது புரியுமே எனக்கு. அது பேசும் பாஷையை நீங்கள் எங்க போய் கற்றீர்கள்? இங்கதாம்மா, சத்தத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாஷையை கற்க முடியுமா? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நிமிஷத்துல நடக்கிற காரியம் இல்ல. ஏன்? இதெல்லாம் கத்துக்க நாள் பூரா இங்க இருக்கணும். அப்படியானால் அரண்மனைக்கு வாருங்கள், வந்து கற்றுக் கொடுங்கள். அட, இந்த பறவைகளை எல்லாம் விட்டுட்டு எப்படி வருதுங்க? அது முடியாத காரியங்க. நல்லது. மறுபடியும் எனக்கு வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைத்தால் உங்களை இங்க வந்து சந்திக்கிறேன். பாஷையை அப்போது எனக்கு கற்றுக் கொடுங்கள். ராஜகுமாரி, பருவம் சரியாக இல்லை. நாம் திரும்புவது நல்லது. அட, கை நெருப்பாய் குதிக்கிறதே, நல்ல சுரம் அடிக்கிறது. அப்படியா? இங்கு அருகில் வைத்தியர் இருப்பாரா? மெல்ல மெல்ல, மெதுவாக வாருங்கள். மெல்ல, அமைதியாக ஓய்வெடுங்கள். தாம் நான் தரும் மருந்தை குடியுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஜுரமே இருக்காது. அற்புதமான பச்சிலைகள் என்னிடம் இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இதோ வருகிறேன். இந்தாருங்கள். இதை சாப்பிட்டு 2 மணி நேரம் ஓய்வெடுங்கள். தாம் குணமடைந்து விடுவீர்கள்.
இங்கே இருங்கள், இதோ வருகிறேன். வணக்கம். வணக்கம். உங்கள் உடம்புக்கு என்ன? ஒரு விபத்தில் அடிபட்டது. இங்கிருந்து சதையெல்லாம் வெளியே வந்து விட்டது. இந்த வைத்தியர் கொடுத்த மருந்தால் குணமாகிவிட்டது. இனிமேல் நடக்க முடியும் என்று நம்புகிறேன். நல்லது. ஆமா, உங்களுக்கு என்ன? அம்மா, எனக்கு கண்டமாலை வந்தது. காட்டாத வைத்தியர் இல்லை. இங்கு வந்தேன். இப்போது குணமாகி சந்தோஷமாக இருக்கிறேன். வைத்தியர் மகா கெட்டிக்காரர். அவர் தெய்வம் அம்மா, தெய்வம். முதுகில் இருந்த கட்டி அவர் கொடுத்த மருந்தினால் நன்றாக கரைந்து போய்விட்டது. நல்லது. ராஜகுமாரி, ராஜகுமாரி, தாம் இங்கே? ஐயா, முழுவதும் குணமாகிவிட்டது. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறீர்கள். நகரிலிருந்து தூரத்தில் இருக்கும் இக்கிராமத்திற்கு நானும் வந்து மக்களுக்கு தொண்டு புரிய விழைகின்றேன். தங்களுடன் தொண்டு மனப்பான்மையில் மக்களுடன் ஒன்றிவிட வேண்டும். அடிபடவில்லையே ராஜகுமாரி? தாம் பெரும் வீரர், சாதனையாளர், ஆற்றல் மிக்கவர். தாம் தக்க நேரத்தில் வந்ததால் நான் ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டேன். மறுபிறவி எடுத்தேன். ஆற்றல் மிக்க தங்களை பார்த்ததில் மீண்டும் மீண்டும் பார்க்க மனமாற விரும்புகிறேன். மகளே, வா மகளே. என்னவெல்லாம் நீ பார்த்தாயம்மா? அனுபவ பாடம் கற்றேன். அமைதியாக அதை சொல்கிறேன். அவசர மகளே, முதலில் நான் பதில் அனுப்ப வேண்டும் உன்னை கேட்டு. எதற்கு? இப்பொழுது பருவமங்கை நீ. பக்கத்து நாட்டு மன்னர்கள் எனக்கு தங்கள் மைந்தர்களுக்காக கேட்டு எழுதுகிறார்கள். உன்னை மருமகளாக்கி கொள்ள விருப்பப்படுகிறார்கள். உன் பதிலை எழுத உன்னை சீக்கிரம் திரும்பி வரச் சொன்னேன். நான் நினைப்பதை சொல்ல பயம் எதற்கு? மாலையிட ராஜ குடும்பங்கள் தேவையில்லையே. பயணத்தில் நான் அறிந்த பாடம், சாதாரணமான ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆற்றல், எத்தனை மேதைத்தனங்கள், எத்தனை சாதனைகள். மனித நேயம், உதவும் குணம், சுயநலம் அங்கு இல்லை. உணர்வுகள் கரைப்படவில்லை. ஒரு மகள் என் திருமகள் இப்படி சொல்லுகிறாயே. உன்னை கைப்பிடிக்கப் போகின்றவன் இந்த நாட்டின் செங்கோலை ஏந்துவான்.
அண்டை நாட்டு மன்னர்க்கெல்லாம் சுயவர அழைப்புகளை அனுப்பி வைக்கிறேன். நீ புத்திசாலி பெண், உன் முடிவு தவறாக இருக்காது. உனக்கு பிடித்தவனுக்கே நீ மாலையிடு. மாலையிடுகிறேன். எல்லோரும் கேளுங்கள், கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். மகாராஜா வீரசேனருக்கும் மகாராணி பத்மாவதிக்கும் ஒரே மகளான ராஜகுமாரி ஆனந்தவல்லியின் திருமணம் சுயம்பர முறையில் நடக்கப் போகிறது. நடக்கப் போகும் சுயம்பரத்தில் மணமாகாத வாலிபர்களும் வலிமையுள்ள வீரர்களும் மற்றும் அறிவில் முதிர்ந்தவர்களும் கலந்து கொள்ள வர வேண்டும். கார்த்திகை பௌர்ணமி என்று தலைநகர் உஜ்ஜயினியில் சுயம்பர விழா நடக்க இருக்கிறது. ஆற்றல் மிக்க தங்களை பார்த்ததில் மீண்டும் மீண்டும் பார்க்க மனமாற விரும்புகிறேன். கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். மகாராஜா வீரசேனருக்கும் மகாராணி பத்மாவதிக்கும் ஒரே ஒரு மகளான ராஜகுமாரி ஆனந்தவல்லியின் திருமணம் சுயம்பர முறையில் நடக்கப் போகிறது. நடக்கப் போகும் சுயம்பரத்தில் மணமாகாத வாலிபர்களும் நல்லது. வலிமையுள்ள வீரர்களும் மறுபடியும் என் வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைத்தால் கலந்து கொள்ள வர வேண்டும். உங்களை இங்கு வந்து சந்திக்கிறேன். பாஷையை எனக்கு அப்போது கற்றுக் கொடுங்கள். வைத்தியரே, தெரியுமா உங்களுக்கு? என்ன? ராஜகுமாரிக்கு சுயம்வரமாம். தகுதியுள்ள நம் நாட்டு வாலிபர்கள் யாராயிருந்தாலும் கலந்து கொள்ளலாமாம். அரசர் அழைக்கிறார். நானும் வந்து மக்களுக்கு தொண்டு புரிய விழைகின்றேன். தங்களுடன் தொண்டு மனப்பான்மையில் மக்களுடன் ஒன்றிவிட வேண்டும். ஆனந்தவல்லிக்கு சுயம்பரமா? ஆம், உயர்ந்த குணமுள்ள ஒருவனை மாலையிட காத்திருக்கிறார். எனக்கு இங்கிருந்து போக மனம் வரவில்லை. நான் இங்கே இருக்க வேண்டும். உங்களிடம் கற்க வேண்டும். ஆட்சேபனை இல்லையே. என்ன காலமடா இப்படி அதிர்ஷ்டம் அடிக்கிறது. சாதாரணமான எனக்கு ராஜாவாக போற அதிர்ஷ்டம் வருது. ஒரு நாள் சந்திப்புக்கு இந்த வேலை. என்ன நண்பா, என் கல்யாணத்தை நீயும் பார்க்கணும் இல்ல? மகாராசா தொல்லியும் உட்காருவேன். ராஜகுமாரி உங்ககிட்ட ரொம்ப ஆசையா இருக்கா. இவங்கிட்ட இனிமே நீ ஜிங்கடி ஜிங்கடி விளையாட முடியாது. என்ன உனக்கும் ஆசையா? பொழைக்க தெரிஞ்ச புறாதா நீ. அட சொம தூக்குறவ சொம தூக்கி தான் வாழணும்பா. வா. மகளே, இந்த சுயம்பரம் நம் நாட்டின் கௌரவம் பாதிக்காமல் இருக்க அந்த நினைவுடன் நீ இருந்து அதற்கு எந்த குறையும் வராமல் மணமகனை தேர்ந்தெடு. மாலையிட்டு மணந்து கொள். அந்த மணமகன் தான் இந்த நாட்டு மன்னன் ஆவான். கவனமாக தேர்ந்தெடு. நீ அரண்மனையில் பிறந்தவள், புத்திசாலி பெண், பொறுப்பு தெரிந்தவள், சரியாக தேர்ந்தெடுக்கும் திறமை உள்ளவள். நல்ல முடிவுடன் வல்லமை உள்ளவனுக்கே நீ மாலையிடு. என்ன விக்ரமா, ராஜகுமாரி ஆனந்தவல்லி முன்னால் 4 பேர்கள். ஒரு வீரன், ஒரு வைத்தியன், ஒரு கைத்தறி நெசவாளி, ஒரு பலமொழி ஞானி. இந்த 4 பேரில் யாராவது ஒருவர் கழுத்தில் அவள் மாலையிட வேண்டும். இப்போது சொல்,
அவள் யாருடைய கழுத்தில் மணமாலை சூட்டுவாள்? சொல் விக்ரமா, ஆனந்தவல்லி யாருக்கு மாலையிடுவாள்? சீக்கிரம் சொல். பேசாமல் இருந்தால் உன் மண்டையை தூள் தூளாக்குவேன். சொல்கிறேன் விடை. ராஜகுமாரி ஆனந்தவல்லி அறிவுள்ளவன், நெசவு தொழில் புரிவோன், பணம் உள்ளவன். மாளிகையில் பிறந்த ஒருத்திக்கு செல்வங்கள் இருக்குமே, ஆகையினால் அவள் நெசவு தொழிலாளிக்கு மாலையிடவில்லை. அந்த பலமொழி ஞானி பறவைகள் பேசும் மொழிகளை அறிந்தவன். மொழிகள் தெரிந்தால் நல்லதுதான். பாவம் ராஜகுமாரி மொழிகளுக்காக மாலையிடுவாளா? அப்புறம் வைத்தியர் மானிட சமுதாயத்திற்கு அவர் பணி தேவை, மதிக்கவும் பட வேண்டியவர். ஆனால் ராஜகுமாரி நல்லதொரு வீரனுக்கு மாலையிடுவதுதான் அறிவுக்கு பொருத்தமானது. அப்படித்தான் அவளும் செய்வாள். ராஜாவுக்கு தான் மைந்த நிலையே, ஆகையினால் வீரம் உள்ளவன் தான் நாட்டுக்கு ஏற்றவன். சரியாக சொன்னாய், ஆழ்ந்து அளந்து சொன்னாய். அறிவாளி அல்லவா? பிரச்சனைகளை குழப்பி பதிலை கேட்பது எனக்கு பிடித்தமான ஒன்று, உனக்கு பழக்கமான ஒன்று. நீ பேசிவிட்டாய், நான் போகிறேன். நீ பேசி, நான் போகிறேன். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன், சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன், சக்கரவர்த்தியின் சாகச கதைகள்.